வணக்கம். இன்றைய தினம் 9 பிப்ரவரி 2021. டைம் கரெக்டாக 9:22 ஆகுது. 35,800 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம், 35,800 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். இது டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன்ஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் ஆகுது. டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 35,800 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 400 கிட்ட வந்தால் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே 350 கீழே போகும்போது செல் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 760 கிட்ட போனால் திரும்ப செல் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, சப்ளை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 820 மேலே போச்சுன்னா பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் 35,800 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 600 கிட்ட வந்தால் செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 660 மேலே போச்சுன்னா பை ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 250 கிட்ட வந்தால் பை ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 200க்கு கீழே போச்சுன்னா செல் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவில் ஜஸ்ட் இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன் பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்க விரும்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க அது ரெடிமேட் டூலாக என்னன்றது. நம்ம ரோபோவில் நிறைய டூல்ஸ் இருக்குது. இந்த டூல்ஸ் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு விதமான மைண்ட் செட்டு, ஒருத்தங்களுக்கு ஒரு விதமான டேஸ்ட்டு, ஒருத்தங்களுக்கு ஒரு விதமான நோக்கம். எல்லாருக்கும் இந்த ஓஆர்பி பிடிக்கிறது இல்லை. என்ன தான் நம்ம லைவில் பண்ணாலும் இன்னும் 2.5 வருஷம் ஓஆர்பி பண்ணி காமிச்சாச்சு. அப்போ கூட மக்களுக்கு இன்னும் பெட்டர் வேணும், இன்னும் ஏதாவது வேணுன்ற மைண்ட் செட் இருக்குது. அதுக்காக நம்ம நிறைய அவங்களுக்காக நிறைய கொண்டு வந்திருக்கோம் டூல்ஸு, அவங்க வசதிக்காக. அந்த மாதிரி கொண்டு வரப்பட்ட டூல்ஸ் தான் இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன்ஸ். இது ரெடிமேட் டூல் கிடையாது. டிமாண்ட் அண்ட் சப்ளை தெரிஞ்சவங்க, இல்லை அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் பற்றி படித்தவங்க, எனக்கு இந்த இடத்துல வந்தால் டிமாண்ட், இந்த இடத்துல வந்தால் ரெசிஸ்டன்ஸு, சப்போர்ட்டு, இல்லை பைவாட் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க, இந்த மாதிரி லெவல்ஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்காக தனியாக கொண்டு வரப்பட்ட டூல்ஸ் தான் இது. இந்த டூலில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் ரைட் கிளிக் பண்ணி பேராமீட்டர் போனோன்னா நம்ம 5 லெவல் வேல்யூ என்ட்ரு பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகளை இங்கே கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு இடத்துல இந்த செல் நடக்கணும்னா அந்த வேல்யூ இன்புட் பண்ணோன்னா அந்த இடம் போச்சுன்னா செல் ஆகும். அதே போல் பை ஆகிறதுக்கு உண்டான 5 வேல்யூ, செல் ஆகிறதுக்கு உண்டான 5 வேல்யூ கொடுத்துருக்கோம். இந்த 5 வேல்யூ வச்சு நம்ம டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன், நான் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோனில் நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைன்றது பைவாட்டோ எந்த ஒரு அந்த டெக்னிக்கல் விஷயமோ தெரிஞ்சவங்க இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் தெரியாதவங்க ஜஸ்ட் ஜென்ரலாக ப்ரீவியஸ் டே ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோனுக்கு தனியாக நம்ம கஸ்டமர்ஸ்க்கு தனியாக வீடியோ போட்டு நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. பட் இப்போதைக்கு இது இந்த டூலை பற்றி புரிதல்னு பார்த்தோம்னா இவ்வளோ தான் இந்த டூலை பற்றி புரிதல். நமக்கு தெரிஞ்சிருக்கணும், டிமாண்ட் அண்ட் சப்ளை தெரிஞ்சிருந்ததுன்னா இதை வச்சு நம்ம இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கலாம். 461 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 400 போச்சுன்னா அங்கேருந்து பை ஆகும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம பார்க்குறோம் 35,800 மட்டும் நம்ம பை ஜோன் கிட்ட டச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கேண்டலில் மேபி பை வந்தால் பை வரலாம். அதே போல் 35,800 புட் ஆப்ஷனில் எதுவும் வரலை. கால் ஆப்ஷனில் மட்டும் ஜோன் டச் ஆகிருக்கு. வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கேண்டலில் பை வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பார்க்குறோம் கரெக்டாக பை வந்திருக்கு. 35,800 கால் ஆப்ஷன் ரோபோவில் பை ஆகிருக்கு. ஒரு லாட்டு நெஸ்ட்டில் பை ஆகிருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம் -150 ரூபா இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி 35,600 கால் ஆப்ஷனை ஸ்கேல்பிங்காக போட்டு வச்சுருக்கோம். இப்போதைக்கு எதுவும் செட்டப்லாம் வரலை. வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடு நடக்கும். 35,600 கால் ஆப்ஷன். நேரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 11 மணி ஆகுது. நம்ம காத்தால் நமக்கு கால் ஆப்ஷன் பை எடுத்திருந்தது. கால் ஆப்ஷன் பை எடுத்து ஆல்மோஸ்ட் நமக்கு 400 ரேஞ்சில் எடுத்து இப்போ 682 ரூபா இருக்குது. அதே போல் புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் இப்போ பை எடுத்திருக்கு. இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் நல்ல ப்ராஃபிட் இருக்குது. 6,500 ரூபா இருக்குது ப்ராஃபிட் இப்போதைக்கு ரோபோவில். நெஸ்ட்டில் பார்ப்போம். நெஸ்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் நெஸ்ட்டில் ஒரு 6,300 ரூபா இருக்குது. ஸோ கால் ஆப்ஷன் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நமக்கு போதுமானது கால் ஆப்ஷனில். ஸோ கால் ஆப்ஷன் ஸ்கொயர் ஆஃப் கொடுக்குறோம், எஸ் கொடுக்குறோம். நேராக ரோபோக்கு போகலாம். நேராக நெஸ்ட்டில் பார்க்கலாம். நெஸ்ட்டில் பார்க்குறோம். நெஸ்ட்டில் ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. 6,200 புக் ஆகிடுச்சு. இப்போதைக்கு புட் ஆப்ஷன் மட்டும் பையில் இருக்குது. புட் ஆப்ஷன் மட்டும்தான் இப்போதைக்கு பையில் இருக்குது. 267 கிட்டத்தட்ட பை ஆகிருக்கு. அது ரோபோவில் எடுத்திருக்கு.
நெஸ்லி எடுத்திருக்கு. ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரலில் தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து காத்தால சொல்லியிருந்தேன் 35,600 கால் ஆப்ஷன் வந்து நான் ஸ்கேல்பிங் பண்ண போகிறோன்னு. ஸ்கேல்பிங்கில் 2 லாட் பை பண்ணியிருக்கேன். ஸ்கேல்பிங்கை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை கொடுக்கணும்னு விரும்புகிறேன். ஸ்கேல்பிங்கிறது ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு ஆப்ஷன் இல்லை ஒரு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ஆகட்டும், எந்த இடத்துல கரெக்டாக பிரேக் அவுட் ஆக போகுதுன்றது தெரிஞ்சுட்டு ஒரு குறிப்பிட்ட சின்ன அளவில் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம வைக்கிற ஸ்டாப் லாஸை விட ஒரு 2 மடங்கு லாபம் தரக்கூடிய ஏரியாவில் கரெக்டாக நம்ம பை பண்ணுறது தான். இந்த பை பண்ணுறது வந்து மேனுவலாக பண்ணுறத விட நம்ம ரோபோ மூலமாக செமி ஆட்டோமேட்டிக்காக பண்ணும்போது நமக்கு அந்த ஆப்ரேஷன் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கேல்பிங் பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்ட அடுத்த ஒரு 2 நிமிஷத்துலேருந்தே நமக்கு வந்து அந்த ட்ரைலிங் ஸ்டார்ட் ஆகிடும். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். ஏன்னா நம்ம ஸ்டாப் லாஸை மேலே கொண்டுகிட்டே போவோம். ஸோ இதனால் நமக்கு வந்து ரிஸ்க்கு வந்து பெருமளவில் குறையுது. இந்த அடிப்படையில் வந்து நம்ம இன்றைக்கி 35,600 கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணியிருக்கோம். பை பண்ணது வந்து மேலே போயிட்டுருக்கு. இப்போ கிட்ட நம்மக்கிட்ட 2 பொசிஷன் இருக்குது. ஒன்று வந்து 35,600 கால் ஆப்ஷன் ஸ்கேல்பிங்கில் 2 லாட் பை ஆகிருக்கு. 828 ரூபா பை ஆகிருக்கு. 853 ரூபா இருக்குது. அதே போல் ரோபோ மூலமாக 35,800 புட் ஆப்ஷன் 1 லாட் பை ஆகிருக்கு. அது 200 ரூபா மைனஸ் இருக்குது. ஓவரால் 7,250 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் வந்து கரெக்டாக 11 மணி 38 நிமிஷம் ஆகுது. இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம வந்து 828 ரூபாவில் ஸ்கேல்பிங்கில் 2 லாட் வாங்கியிருந்தோம். அது இப்போ வந்து 900 ரூபா இருக்குது. ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து லாபம் வந்து 9,200 ரூபா கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் இன்றைக்கி. ஸோ இது போதும்னு பார்க்குறேன். புக் பண்ணிக்கலான் இருக்கேன். ரோபோவில் வரும். இங்கே டேஷ்போர்ட்லேயே ஸ்கொயர் ஆஃப் ஆல் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறோம். ஓகே கொடுக்குறோம். பார்ப்போம். எல்லாமே கட் ஆகுது. கட் ஆகிடுச்சு. 8,867 ரூபா 8,900 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு இன்றைக்கி. நாளை ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.